பால் டேம்பரிங் செய்தார்களா கலீல் அகமது மற்றும் ருத்துராஜ் கேக்வாட்? அங்க நடந்தது என்ன? அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் ரீசென்ட் டைம்ஸ்ல இதை பத்தி பெருசா பேசிட்டு வராங்க. அப்படி என்னதான் நடந்துச்சாங்க அதை இந்த வீடியோல பார்க்கலாம். அது தவிர எதுக்கு ருத்துராஜ் கேக்வாட் இந்த மேட்ச்ல ஓப்பனிங் வரல அதை பத்தியுமே அவர் பேசியிருக்காரு. அது எல்லாத்தையும் வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ள. சிஎஸ்கே அவங்களோட முதல் மேட்ச் அகைன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸை வின் பண்ணி வேற லெவல் ஒரு ஸ்டார்ட் ஃப்ரம் ஐபிஎல் 2025 கொடுத்திருக்காங்க. எல் கிளாசிக்கோன்னு பெருசா பேசப்பட்டுச்சு. பட் சிஎஸ்கேக்கு கொடுத்ததே எம்ஐ பார்த்தோன்னா ஒரு 156 ரன் தான் டார்கெட். அண்ட் சிஎஸ்கே அசால்ட்டா சேஸ் பண்றவங்க பார்த்தோம். பட் சிஎஸ்கே கடைசி வரையும் பிபி டேப்லெட் எடுக்கிற வரையும் நம்மள லாஸ்ட் ஓவர்ல கொண்டு போய் அந்த லட்சின் ரவீந்திராவா சிக்ஸர் அடிச்சிருப்பாரு. நூர் அகமது போலிங்ல வேற லெவல்ல போட்டு 4 ஓவர்ல வெறும் 4 விக்கெட் எடுத்து 18 ரன் மட்டும் தாங்க கொடுத்து வேற லெவல் ஸ்பெல்ல போட்டிருப்பாரு. அண்ட் அவர் எஸ்பிஎஸ்லி பார்த்தா சிஎஸ்கேக்கு வந்ததை பத்தி பேசியிருந்தாரு. அண்ட் சிஎஸ்கேக்கு சேப்பாக்கல போலிங் போறதே எனக்கு ஒரு வேற லெவல் ஃபீல் கொடுக்குதுன்ற மாதிரி பேசி பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டுமே வாங்கியிருப்பாரு. ஓவராலா சிஎஸ்கே கிட்ட இருந்து ஒரு டீம் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இந்த மேட்சை வின் பண்றாங்க. அவங்களோட ஸ்டார்ட் வித் ஐபிஎல் 2025 ஒரு வெற்றியோட ஸ்டார்ட் பண்றாங்க. அடுத்த மேட்ச் அண்ட் ஆர்சிபியோட தான் நம்மளுக்கு இருக்க போது வர ஃப்ரைடே அந்த மேட்ச் நடக்க போறது இருந்து பாப்போம். சிஎஸ்கே லாஸ்ட் இயர் ஆர்சிபி தோத்து எலிமினேட் ஆனதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறாங்களான்னு. அண்ட் அதை தவிர இந்த மும்பை இந்தியன்ஸ் அகைன்ஸ்டான மேட்ச்ல ருத்துராஜ் கேக்வாட் ஓப்பனிங் வந்திருக்க மாட்டாரு. அண்ட் ராகுல் திரிபாடி தான் ஓப்பனிங் வந்தாரு. பட் ராகுல் திரிபாடியால பெருசா எதுவுமே பண்ண முடியல. வெறும் 2 ரனுக்கு தீபக் சஹரிட்ட ஷார்ட் பால் அவுட் ஆயிருப்பாரு. இதை பத்தியுமே மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல ருத்துராஜ் கேக்வாட் கேட்டிருப்பாங்க, இதுக்கு நீங்க ஓப்பனிங் வராம ராகுல் திரிபாடி ஓப்பனிங் அமிச்சிங்கன்னு. அதுக்குமே ருத்ராஜ் கேக்வாட் நல்லாவே ஒரு ஆன்சர் கொடுத்திருப்பாரு. அப்படி ருத்ராஜ் கேக்வாட் என்ன சொன்னார்னா, எல்லா டீமே பவர் பிளேல ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த டைம்ல நாங்களுமே அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட்டை கொடுக்கணும். அதுக்கு பாத்தீங்கன்னா நான் இறங்கி அடிச்சு ஆடுவேன். அண்ட் பட் அவர் அவுட் ஆயிட்டாருன்னா ஆஸ் ஒரு கேப்டனா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ருத்ராஜ் கேக்வாட் கடைசி வரையும் ஆடி டீம் கோசம் வின் பண்ணி கொடுக்கணும். ஆனா அவருக்கு பாத்தீங்கன்னா மத்த பிளேயர்ஸ்க்கு அந்த ஒரு பிரஷர் இல்ல. அவங்க ஃப்ரீயா விளையாடலாங்க இந்த மேட்ச்ல. அதனால தான் அவர் ராகுல் திரிபாடியை ஓப்பனிங் அமைச்சிருக்காரு. ஆல்வேஸ் மகாராஷ்டிராவுக்கு ருத்து பிளே பண்ணும்போதும் ருத்து ஒன் டவுன் தாங்க விளையாடுனாரு. ராகுல் திரிபாடி தான் ஓப்பனிங் விளையாடிருப்பாரு அவர் கேப்டன்சில. அண்ட் அதுவே பார்த்தா ருத்துக்கு இன்னொரு நல்ல குஷனை கொடுத்திருக்கும். ராகுல் திரிபாடியை அதனாலேயே ஓப்பனிங் அமைச்சாங்க. பட் அவர் இந்த மேட்ச்ல சொதப்பிட்டாரு. பட் வரக்கூடிய மேட்ச்லயுமே இதுதான் என்ன பொறுத்தவரைக்கும் கண்டினியூ ஆகும் நினைக்கிறேன். ருத்ராஜ் கேக்வாட் ஒன் டவுன் தாங்க வரப்போறாரு. பட் அதுக்கப்புறம் ருத்ராஜ் கேக்வாட் உள்ள வந்து வெறும் 22 பால்ல 50 அடிச்சார்ல வேற லெவல் தனி சம்பவம் சொல்லணும். ருத்ராஜ் கேக்வாட் கிட்ட எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான், ருத்து நீங்க எங்க வேணா இறங்குங்க. பட் உங்ககிட்ட இருந்து ரன்ஸ் கண்டிப்பா சீசன் தேவை. அது அப்பதான் நீங்க ஒரு கம்பேக் கொடுக்க முடியும் இந்தியா டீம். அடுத்ததான் பாத்தீங்கன்னா ஐபிஎல் 2025 சிஎஸ்கேயோட அடுத்த மேட்ச் ஆர்சிபி அகைன்ஸ்ட் தான் நடக்க போது வர வெள்ளி. அந்த மேட்சுக்கான டிக்கெட்ஸ் அப்டேட் பார்த்தலாம் கைஸ். அண்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது கூட பார்த்தா டிக்கெட்ஸ் வந்திருக்கலாம். மேபி இந்த வீடியோ நீங்க பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கூட டிக்கெட்ஸ் வரலாம். இன்னைக்கு சிஎஸ்கே vs ஆர்சிபி மேட்சுக்கான டிக்கெட்டை ரிலீஸ் பண்ண போறாங்க சிஎஸ்கே. அதே மாதிரி 10:15 மணிக்கு தான் டிஸ்ட்ரிக்ட் பை ஜொமேட்டோ ஆப்ல தான் டிக்கெட்ஸ் வருது. அண்ட் மறக்காம போய் இது பண்ணுங்க. சேம் பிரைஸ் ரேஞ்சில் சேஞ்ச் இருக்கா கேட்டீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சும் இல்லை கை. சேம் பிரைஸ் அந்த எம்ஐ மேட்ச்க்கு எந்த இது வந்துச்சோ அதே பிரைஸ்ல தான் டிக்கெட்ஸ் வராங்க. அண்ட் இந்த மேட்சை ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு யாருக்காச்சும் கிடைக்குதா டிக்கெட்ஸ்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உள்ள போட உடனே கைஸ் அண்ட் உங்களுக்கு கிடைக்கிற சீட்டை புக் பண்ணுங்க. அப்பதான் ஏன்னா டிக்கெட் கிடைத்தே பெரிய விஷயமா இருக்கு. நீங்க நல்ல டிக்கெட் நல்ல சீட் தான் வேணும்னு சூஸ் பண்ணீங்கன்னா அண்ட் உங்களுக்கு டிக்கெட் கிடைக்காம. அடுத்ததான் நம்ம மதிஷா பத்திரனாவை பத்தி பார்க்கலாம். ரீசெண்டா எம்ஐ அகைன்ஸ்டான மேட்ச்ல மதிஷா பத்திரனா பிளே பண்றதுக்கு மாட்டாரு. அது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான் சொல்லணும் நம்ம சிஎஸ்கே கிட்ட இருந்து. ஏன்னா நேத்து நிலைஸ் பிளே பண்ணாரு மதிஷா பத்திரனா விளையாடாம. அதுவும் மதிஷா பத்திரனா மும்பை இந்தியன்ஸ் அகைன்ஸ்டா ரெக்கார்ட் எடுத்தீங்கன்னா வேற லெவல்ல வச்சிருக்காருங்க. அதுவும் லாஸ்ட் இயர் வான்கேட்ல விளையாடும் போது கூட 4 விக்கெட் எடுத்தாரு. சேப்பாங்க விளையாடும் போது அங்க ஒரு 4 விக்கெட். மும்பை இந்தியன்ஸ் வந்தாலே வேற லெவல்ல போட்டு கொடுத்திருக்காரு சிஎஸ்கே. கைஸ் எனக்கு ஒண்ணு புரியல, அப்படிப்பட்ட பிளேயர் ஏன் சிஎஸ்கே டிராப் பண்ண போறாங்க? கண்டிப்பா மதிஷா பத்திரனாக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன நிகழோ இல்லைன்னா ஒரு இன்ஜுரியோ அவர் ஆக்ஷன்லயுமே பார்த்தா ரீசெண்ட் டைம்ஸ் ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. அதனால கூட பார்த்தா சிஎஸ்கே அவர் உள்ள கொண்டு வராம ஏன் ரிஸ்க் எடுக்கணும்னு அண்ட் நேத்து போயிருக்கலாம். பட் அவரை உள்ள கொண்டு வரல. அண்ட் இருந்தாலுமே சிஎஸ்கே அந்த மேட்ச்ல நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. புலி பத்திரானா ஆர்சிபி மேட்சுக்கு ரிட்டர்ன் அவர் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் பாபம் கைஸ் என்ன நம்ம மதிஷா பத்திரனா பத்தி அப்டேட் வந்தா உடனே நம்ம சேனல் அப்டேட். அடுத்ததான் பால் டேம்பரிங் பண்ணாங்களா சிஎஸ்கே. அந்த ஒரு இன்ஸ்டால்குள்ள வரலாம். அதாவது ரீசெண்டா ஒரு ஃபேன் பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ எடுத்து விட்டு இருந்தாரு. அது இந்த மாதிரி கலீல் அகமது ருத்து கிட்ட ஏதோ கொடுக்குற மாதிரி அதை உடனே சோசியல் மீடியா ஃபுல்லா கொளுத்தி விட்டாங்க சொல்லணும். அண்ட் சிஎஸ்கே பால் டேம்பரிங் பண்ணிருக்காங்க. சிஎஸ்கே 2 வருஷம் கண்டிப்பா பேன் பண்ணணும். கலீல் அகமது பால் டேம்பரிங் பண்ணி தான் மும்பை இந்தியன்ஸ் இந்த மேட்சை ஜெயிச்சாங்கன்னு அண்ட் ஏகப்பட்ட ரூமர்ஸை கலைப்பு விட்டாங்க தான் சொல்லணும். அண்ட் ஆனா உண்மையாவே ஆக்சுவலா பாத்துறாங்க என்ன நடந்துச்சுன்னு அண்ட் நான் இப்போ உங்களுக்கு கிளியரா சொல்றேன். அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க.
இந்த ஒரு வீடியோல பாத்தீங்கன்னா கலீல் அஹ்மத் ஏதோ ஒரு பாக்கெட்ல இருந்து எடுத்து ருத்து கிட்ட கொடுக்குறாரு. அதை பாத்தீங்கன்னா ருத்து வாங்கி வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கு. அண்ட் இந்த ஒரு வீடியோ எப்ப எடுத்திருக்காங்கன்னா அந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் பால் போடும் போது தான் எடுத்திருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் பால்லே சிஎஸ்கே பால் டேம்பரிங் பண்றதுக்கு என்னங்க அவசியம்? அண்ட் பொதுவா பால் டேம்பரிங் எதுக்கு பண்ணுவாங்கன்னா பால் ஸ்விங் ஆகிறதுக்கோசம் தான் பண்ணுவாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஓவர்லயே எப்படிங்க? ஃபர்ஸ்ட் ஓவர்லயே பால் பார்த்தீங்கன்னா ஷைனா தான் இருக்கும். எதுக்கு அதை ஷைன் பண்றதுக்கோசம் அதை சேதப்படுத்தி அவங்க பால் ஸ்விங் பண்ண வைக்க போறாங்க? அண்ட் கொஞ்சமா லாஜிக் யோசிக்க வேணாம். உடனே சிஎஸ்கே 2 வருஷம் பேன் என்ற மாதிரி எல்லாம் சோசியல் மீடியால பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் சிஎஸ்கே ஜெயிச்சதை பொறுத்துக்க முடியாத ஃபேன்ஸா இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க கைஸ். அண்ட் கத்துறவனுங்க கத்திக்கிட்டே இருக்கட்டும், நம்ம அதெல்லாம் கண்டுக்கவே வேணாம். அண்ட் ஆக்சுவலா பார்த்தா அங்க என்ன நடந்திருக்குன்னா அண்ட் ஒன்னு ருத்ராஜ் கேக்வாடிட்ட அவர் சுவிங்கம் கொடுத்துருக்கணும். அவர் கையில பாத்தீங்கன்னா அந்த ரிங் ஏதோ போட்டு இருந்திருக்காரு. அதை தான் அவர் கைட்டி ருத்து கிட்ட கொடுத்துருக்காரு. ஆப்வியஸா அங்க நடந்ததே இதுதான். அதை பாத்தீங்கன்னா உடனே சிஎஸ்கே பார்த்தா சாண்ட் பேப்பர் வச்சு அந்த பால் சேதப்படுத்திட்டாங்க. அண்ட் அதனால தான் சிஎஸ்கே இந்த மேட்சை வின் பண்ணாங்க. ரோஹித் சர்மா விக்கெட் அதனால தான் அவர் எடுத்தாரு பால் ஸ்விங் ஆகுதுன்னு. அண்ட் நிறைய விஷயத்த கலைப்பு விட்டாங்க. அண்ட் இந்த ரூமர்ஸ் எதுவுமே நம்பாதீங்க. அண்ட் ஆக்சுவலா அங்க நடந்தது. அந்த வீடியோக்கு இன்னொரு லைக் கொடுங்க. மறக்காம 79 சேனலுக்கு போசாதீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேன் கைஸ். அண்ட் வீடியோ நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. அண்ட் சீக்கிரமா நம்ம 1K ரீச் பண்ணணும். அதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்துல பெல் ஐகான் நமக்கு ஆல் அண்ட் ஆப்ஷன் தட்டி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். அப்போ இன்னொரு நல்ல சிஎஸ்கே கனல்ல வந்து உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களது விடைய பெறுவது நான் உங்கள் எல்லோ தமிழன்.